காந்திமதி செல்வகுமார். பட்டதாரி ஆசிரியர் இவர். பட்டதாரி ஆசிரியர் இவர். படித்தது ஆங்கிலம் என்றாலும் படிப்பதோ தமிழ் கவிதைதான். படித்தது ஆங்கிலம் என்றாலும் படிப்பதோ தமிழ் கவிதைதான். செந்தமிழ் மேடைகளில் கவிக்கொடி ஏற்றும் அருந்தமிழ் கவியே வருக, அமுதான கவிதை தருக. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் என நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதோம். பண்பால் என வளர்த்தே நின்பால் என ஈர்த்தாய். உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன். உன் பால் என கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே. தலை மகனாய் வள்ளுவனை, தன் நிலை மகனாய் பாரதியை, கலை மகனாய் கவியரசை கண் விழிக்க வைத்தவனே. பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தார் ஆகாதா? அலை மகனாய் உன் நாவில் ஆயுளெல்லாம் போதாதா? வளர்ப்பு மகள் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகள். சிவப்பல்லும் என்னாவில் செந்தமிழே நீ வளர்க. அலை வணங்கி கடல் மணலில் அடிதொட்டு பணிதற் போல் தலை வணங்கி தமிழ்த்தாயை வணங்குகின்றேன். முச்சங்கத்தில் தவழ்ந்த தமிழால், என் மூச்சுக்காற்றில் கலந்த தமிழால், என்னில் அடங்கா சொல்லெடுத்து நான் அறிந்த தமிழுக்காக என்னை அறியாத தமிழர்கள் முன் என்னோடு கவி பாடும் குயில்களும் செவிமடிக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் வணங்கி என் தென் சென்னை தமிழ்ச்சங்கத்திற்கும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு கவியரங்க கவிதையை பாடுகின்றேன். கனவு மெய்ப்பட வேண்டும். அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திராத காலத்திலே, அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திராத காலத்திலே வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்றார் முண்டாசு கவிஞர் பாரதி. நூற்றாண்டு முன்பே இந்தியாவில் விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும், அதில் விவசாயம் வளர்ந்திட வேண்டும். அதற்கு மண்ணிசை வளங்கள் வேண்டும், மரங்கள் செழித்திட வேண்டும். பாறை மேல் போட்ட விதை விளைக்க வேண்டும், விதைத்தவனே விளைத்தன விலை விதிக்க வேண்டும். விவசாயமே முதலாளியாக வேண்டும், பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டுமெனில் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று. நாடு நலம் பெற வேண்டுமெனில் நல்ல சிந்தனை வேண்டும். ஒற்றுமையுடன் ஒரே குடைநிலையில் வாழ வேண்டுமெனில் பாரத நாட்டு பெண்களை கடவுளாக சித்தரிக்க பூமியிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அழிந்து பகலவனை கண்ட பனி உருகி ஓடுவது போல குற்றம் புரியும் கயவர்களை உருக்கி எடுக்க வேண்டும். மனித எண்ணங்களின் மாற்றமே சமுதாய மாற்றம் என பெண் உரிமைக்காக குரல் கொடுத்த விடிவள்ளி நீ. உன் கனவு மெய்ப்பட வேண்டும், இல்லாமை ஒளிந்திட வேண்டும், கல்லாமை நசிந்திட வேண்டும். மதிபோல் மாநிலம் புகழுற மதியோர் மாண்புற வேண்டுமெனில் அறியாமை என்ற இருளை அகற்றிய கலங்கரை விளக்குதான் கல்வி. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவியலோங்கிய வையகம் தலை தோங்குதாம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாரதியின் வரி. சூரியனுக்கே விண்கலம் அனுப்பும் அளவு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதே. விண்கலனில் விண்வெளி சென்றதும் பெண்தானே. பெண் இனத்திற்கு மகுடம் சூட்டியதால் பாரதி ஒரு காவலன், நாட்டின் பாதுகாவலன். நாளைய தலைமுறையே உயர் கனவு ஆசையை முயலாமல் துவளாது உந்தி எழுந்து அடியடியாய் செயலாக்கிடு. எட்டையாபுரத்தில் பிறந்த பாரத தாயின் வீர புதல்வனே, அக்கினி குஞ்சே, பெண் விடுதலைக்கும் மண் விடுதலைக்கும் பெண் கல்விக்கும் விஞ்ஞான வளர்ச்சி வளர கால் பதிக்க வைத்த வித்தகரே, பெத்தகரே, பெண் பொன்னொழிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் இதை எமக்கில்லை ஈடே என்று காலத்தால் அழியாத கவிதைகள் படைத்த கவிஞர் பாரதியின் கற்பனை கனவு மெய்ப்பட வேண்டுமெனில் இந்த கவியரங்கத்தின் தலைப்பாகனாய் வாழ்க பாரதி, வளர்க உன் புகழ். என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என் உயிர் உள்ளவரை உன்னை மட்டுமே வணங்குகின்றேன். தாய்மொழியே நீ வாழ்க வாழ்க என்று செவி மடித்தருளிய அவையோருக்கும் சபையோருக்கும் நல்லதொரு வாய்ப்பளித்த
தென் சென்னை தமிழ் சங்கத்திற்கும் அடியவனின் வணக்கங்களும் நன்றிகளும். இல்லாமை கல்லாமை நீங்க வேண்டுமென்றார், பாரதியை பெண்களின் காவலன் என்றார். பெண் கல்வி, பெண் விடுதலை, அறிவியலை பாடிய பாரதியை போற்றியிருக்கிற காந்திமதி செல்வகுமார் அவர்களை வாழ்க வளர்க.